ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரம்ஸான் ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குயிக்காகவும் பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கேஷ்யூநட் ஒரு 12 எடுத்துக்கோங்க, பாதாம் ஒரு 12 எடுத்துக்கலாம், பிஸ்தா எடுத்துக்கோங்க. குறகுறான்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. பவுல் எடுத்துக்கோங்க. 3/4 கப் சீனியை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா காஞ்ச உடனே சேமியா எடுத்துக்கோங்க. சேமியா இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சேமியாவை நெய்யில் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யில் ஒரு 3 நிமிஷமாவது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், கலர் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருதில்ல. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நெய்யில் நல்லா நமக்கு வறுந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீனி பொடி பண்ணி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சீனி கொஞ்சம் நல்லா அது கூட மெல்ட் ஆகி நமக்கு கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் இறுகி வந்துடும். பாருங்கள், இந்த சேமியா கூட நல்லா சீனி உருகி நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இந்த அளவுக்கு வரணுன்னே இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். அரை லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம சுண்டை காய்ச்சிக்கலாம். இந்த பாலில் ஒரு பவுலில் பால் 2 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாலை நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. என்ன ஃப்ளேவர்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பால் எடுத்து வச்சோம்ல, இதில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பால் நம்ம ஊற்றுனதுக்கு பாதி நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் கலக்கி வச்சோம்ல, கட்டிகள் இல்லாமல் கலக்கிக்கோங்க. இப்போ இந்த பால் நல்லா கொதிக்குதுல்ல, இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் எல்லாம் திரிச்சு வச்சோம்ல, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கட்டி பதத்தில் இருக்கட்டும். எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த லேயர் ஆட் பண்ணிக்கலாம். பாதி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம பால் வச்சு கஸ்டர்ட் பவுடர் வச்சு ரெடி பண்ணி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம சேமியா மீதி இருக்குல்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம
பாதாம் பவுடர்லாம் மீதி இருக்குதுல்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். டெக்கரேஷனுக்காண்டி ரோஜா இதழ் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்கள், ஜூஸியான ஒரு ஸ்வீட் நமக்கு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.